என் தங்கப்பிள்ளையே, கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தையே, உன்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் உயிர் கிடைக்கக்கூடிய இந்த அற்புத வியாழக்கிழமையில் இன்று என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவை நீ சந்திக்கப் போகின்றாய். அவரினுடைய புகைப்படத்தையும் நான் உனக்கு காண்பித்து விடுகின்றேன். நிச்சயமாக யாரென்று தெரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளை நீ மிகுந்த மனமகிழ்ச்சி அடைவாய். ஒவ்வொரு விடியலிலும் நமக்கான வாழ்க்கை எங்கே என்று என் பிள்ளை தேடிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் இதுதான் உன் வாழ்க்கை என்று உன்னிடத்தில் ஒப்படைக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். எந்த நேரத்திலுமே நமக்கு வாழ்க்கை நல்லதையே கொடுக்காது என்று நினைத்துவிட முடியாதல்லவா? இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையானது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு உச்சபட்சமான அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்காக நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா நேரத்திலும் நாம் நம் சந்தோஷத்தை மீட்டெடுக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, கிருத்திகை நட்சத்திரமானது இன்று மாலையில் உனக்கு ஆரம்பிக்கின்றது. அதாவது இன்று மாலை 3:07 மேல் கிருத்திகை நட்சத்திரமானது உனக்கு ஆரம்பிக்கின்றது. இருந்தாலும் என் குழந்தையே, இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமாகத்தான் கொண்டாடப்பட வேண்டி இருக்கின்றது. நாளைய தினம் மதியம் வரையில் மட்டுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. ஏகாதசி, அதிலும் வைகுண்ட ஏகாதசி நாள் நாளைய விடியலில் இருப்பதனால் இன்று இந்த கந்தனை வழிபடுவது மிகவும் நல்லது. உன்னுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நாம் தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதலை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உன் தாயானவள் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாமோ நீ கடந்து வந்து விட்டாய். எப்பேற்பட்ட வேதனைகளை எல்லாமோ நீ தாண்டி வந்து விட்டாய். இந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பது மட்டுமே உன் நினைவில் இருந்து விட்டால் தேடி வருகின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும். உன்னால் நடக்காத முடியாத விஷயங்கள் கூட நிச்சயமாக நடத்தி முடிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விடியல் உனக்கான ஒரு வாய்ப்பு. இன்று இந்த வாய்ப்பு இந்த ஒரு நாள் முழுவதும் உன் கைகளில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்க்கிறாய், எப்பேற்பட்ட திருப்பங்களை எதிர்பார்க்கிறாய் என்பதை பொறுத்து நீ வேண்டியது எல்லாம் உன் வசமாக மாறும். என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு எந்த வகையிலும் உன்னால் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படி மட்டும் நடந்துவிட்டது என்றால் நீ இத்தனை கால செய்த புண்ணியங்களும் வீணாகிவிடும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அருகாமையில் வந்ததும் வீணாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தை நீ சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த மாற்றத்தில் இருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ எதிர்கொண்டாயானால் உன்னால் நிச்சயமாக கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பை உணர வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை உச்சபட்ச மகிழ்ச்சியை அவர்கள் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். தேவையில்லாது அதிகமாக சிந்திக்கும் பொழுதும் சரியான முடிவுகளை எடுக்கும் பொழுதும்
யாரும் உன் அருகில் வந்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீருக்கும் கவலைக்கும் இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான நேரம் ஒதுக்கப்படுகின்றதே தவிர சந்தோஷத்திற்காக நீ ஒதுக்குகின்ற நேரம் மிகவும் குறைவு. எப்பொழுது சந்தோஷம் என்னுடையது என்று சொல்லி நீ அதனை உன் வசமாக்க நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் ஒருவரினுடைய உருவத்தை வைத்து கேலி செய்யக்கூடாது. ஒருவரின் அழகை வைத்து கேலி செய்யக்கூடாது. இதுவெல்லாம் அவர்களினுடைய மனதிற்குள் நீங்காத ஒரு துன்பத்தை கொடுக்கும். நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நிச்சயமாக கொடுக்கும். நல்ல நேரத்தையும் நல்ல மாற்றத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் போல நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் பொழுது இதிலிருந்து நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய். எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய். எந்த துன்பம் உன்னை வந்து சேர்ந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து நீ தெளிவு பெற வேண்டிய உண்மைகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த உண்மைகளை எல்லாம் தொட்டு நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் உன் மனதை நீயே இழந்து விடாதே. தேவையற்ற எண்ணங்களாலும் தேவையற்ற பேச்சுக்களாலும் சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று அறியாமல் நீ இருந்து விடாதே. உன்னை வேண்டும் என்றே வேதனைக்கு ஆளாக்க நினைப்பவர்கள், உன்னை வேண்டும் என்றே சோதனைக்குள் தள்ள நினைப்பவர்கள் இனி எந்த காலத்திலும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்து விடக்கூடாது என்று எண்ணுபவர்கள் என்று இவர்கள் எல்லாமுமே அவர்களினுடைய சிந்தனைகளை தெளிவாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் உன் அம்மா நான் உறுதியாக இருக்கின்றேன். நீ எந்த இடத்திலும் தடம் மாறி மட்டும் சென்று விடாதே. தெரியாமல் செய்துவிட்டேன், இப்படி ஒன்று இருக்கிறது என்று எனக்கு நிச்சயமாக அறியாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு என் பிள்ளை தேவையற்ற விஷயங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் நல்ல விஷயங்களை மட்டும் நோக்கி உனக்கான நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வளர்த்துக்கொள். நடப்பது அத்தனையும் நன்மையாக நடக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் அதற்குள் புகுந்து ஏதாவது ஒரு விமர்சனங்களை சொல்லி நீ அங்கு உன்னான பெயரை நல்லபடியாக மாற்றிவிடாமல் தீயபடியாக மாற்றிவிடக்கூடாது. இங்கு மதிப்பு என்பது ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளும் அவர்கள் நடந்து கொண்ட செயல்களிலும் தான் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சர்வ நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை, நான் இப்படித்தான் என்று நீ சொல்வாயானால் அதன் பின் விளைவுகளையும் நீதான் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உன் கண் முன்னால் தோன்றுகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை உனக்கு உறக்கச் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் மாற்றத்தை தரும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை அது உறுதிப்படுத்தும். இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும். கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையை விட்டு ஓடுவதும் சந்தோஷம் வந்துவிட்டால் அந்த வாழ்க்கையை தேடுவதும் அல்ல இங்கு உண்மை. என்ன நடந்தாலும் அதனை சரிசமமாக ஏற்றுக்கொண்டு பழகிவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இவையெல்லாம் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் ஓரிடத்திற்குள் நின்று செய்யும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னவென்று மற்றவர்களுக்கு புரிய போவது கிடையாது. எதையுமே பரந்த மனப்பான்மையோடு யோசிக்க தொடங்கு. குறுகிய மனப்பான்மை உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளின் வட்டத்தையும் குறுகலாக்கி விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக கடந்து போகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும்
இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்று உன் மீது அன்பு கொண்ட ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வருகிறது என்று நான் சொல்லி இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு, உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பங்கெடுத்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் என்றும் உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு சர்வ நிச்சயமாக இனி எப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வரத்தான் போகின்றார். இவரினுடைய அன்பை யாராலும் சட்டென்று பெற்றுவிட முடியாது. இவரினுடைய அன்பு யார் வாழ்க்கையிலும் சட்டென்று அதிசயத்தை நடத்திவிடாது. ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் இவர் இருப்பதை நீ உணர்வாய். முதலாவதாக அம்மா சொல்கின்ற விஷயம், இன்று முருகப்பெருமான் நிச்சயமாக ஒரு உண்மையான அன்போடு உன்னை தேடி வரப்போகின்றார் என்று. இரண்டாவது, என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஆசைப்பட்ட ஒருவர் நிச்சயமாக இன்று உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவரினுடைய அன்பை பெற வேண்டும் என்று ஏங்கி நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் நான் நிச்சயமாக நினைக்கின்றேன். அப்பேற்பட்ட ஒருவரின் அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதுமே நான் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன் என்று சொல்வதை விட நான் எல்லாவற்றிலும் இருந்து வென்று காட்டினேன் என்று நீ வெற்றிகரமாக சொல்லிப்பார். நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கும். என்றும் என்றென்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான உறவுதான் என்பதனையும் நீ நொடிப்பொழுதிலும் மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, எந்த நேரத்திலும் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை என்றும் இந்த வராகி உன்னோடு நிலை பெற்றிருக்க வைப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனிமேலும் எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். இனிமேல் எந்த முடிவுகளையும் எண்ணி நீ வேதனைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். வராகியின் அன்பு உன்னை என்றும் எப்படியெல்லாம் வாழ வைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் இந்த நாள், இந்த கிருத்திகை நாள் உனக்கு வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எது நாள் வரையிலும் உனக்கு கஷ்டங்கள் இருந்ததோ, எது நாள் வரையிலும் உனக்கு துன்பங்கள் இருந்ததோ, அதையெல்லாம் நீ மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை அதிலிருந்து நீ மீட்டுவிடப் போகின்றாய். நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நம்பு. ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாறுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ என்றும் உனக்கானதாக மாற்றுவாய் என்பதனை உணர்ந்து கொண்டு, இந்த விடியல் உனக்கு வாய்த்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சிதான். கந்தனின் அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற உறவோடும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. வராகியின் அன்பை உணர்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகும். உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு என்றும் உன்னை மனமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என்றும் உன் தாயானவள் நான் பொறுப்பு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி மாற்றங்களும் திருப்பங்களும் எதுவாயினும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும்.
எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன் பேச்சை கேட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துவிடும். நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.